ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலே மீன் எட்டு வந்தாருங்க. பெரிய மீன் பாப்பா வேணும்னு கேட்டதுனால வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்குள்ளே எங்கள் பாப்பாவும் தம்பி 2 பேரும் போய் ஃபிஷ்ஷை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கழுவிட்டு வந்தவே நான் மேக்னேட் பண்ணிகிட்ருக்கேங்க. மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாங்க. மீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே நான் சாதமும் ரசமும் வச்சுட்டேங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ரசம் நல்லா சூப்பராக மிளகு சீரகமெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டு குடல் எட்டு வந்திருந்தாருங்க. அது க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சுங்க. அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஆட்டுக்குடல் வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால் செஞ்சுருக்கேங்க. இன்னொரு 10 மினிட்ஸில் இறக்கிலாம். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுமே இறக்கலாங்க. நல்லா அது ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா ஈரல் கொஞ்சம் எட்டு வந்திருந்தார். ஈரல் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஈரல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளட்டுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இடையில பாப்பா மீன் பொரிச்சு கொடுங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்குலாம் ஒரு மீன் பொரிச்சு கொடுத்துட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க மீன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஈரல் ரெடி பண்ணிட்டேங்க. ஈரல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணிமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு செஞ்சுட்டுங்க ஈரல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னுடைய சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸுங்க. ஒயிட் ரைஸ், ஆட்டு குடல் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. சூப்பராக கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈரலுங்க. லைட்டாக தண்ணி விட்டு செஞ்ச ஈரல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி ரசம் சூப்பராக இருக்குங்க. சளி பிடிச்சவங்களுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்ச மீனுங்க. சூப்பர் காம்பினேஷன். இன்றைக்கி எல்லாருமே எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் சொல்கிறேங்க. பெண்கள் எப்படி இருந்தாலும் சமைக்கணுங்க. பசித்தாலும் சமைக்கணும், பசி இல்லைனாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், நல்லா இல்லைனாலும் சமைக்கணும், விருந்துக்கு போனாலும் சமைக்கணும், வீட்டில் இருந்தாலும் சமைக்கணும், லீவுனாலும் சமைக்கணும், பண்டிகை என்றாலும் சமைக்கணும், இல்லைனாலும் சமைக்கணும், உலகம் எப்படி இருந்தாலும் போனாலும் சமைக்கணுங்க. கரெக்டு தானுங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்க எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரிப்ரேஷன் முடிச்சதுமே அம்மா எங்களுக்கு நன்னாரி சர்பத் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் லெமனு, நன்னாரி, சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப் போட்டு நன்னாரி சர்பத் போட்டாச்சுங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் ஐஸ்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் போய் மேங்கோ ஐஸ் வாங்கி சாப்பிட்டேங்க. இன்றைக்கி டே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.